ஃபங்க்ஷனுக்கு கிளம்பும்போது தான் ஒவ்வொரு ப்ளவுஸாக எடுத்து பார்க்குறது. அப்போ தான் அது சேராதுங்கிறதே நம்மளுக்கு தெரியும். அது வரைக்கும் நம்ம குண்டாயிட்டு இருக்கோம்னு நம்மளுக்கு தோணவே தோணாது. அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல நல்ல ப்ளவுஸாக பார்த்து பார்த்து ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் என்ன செய்ய, சரி ஓகே நம்ம இதை பிரிக்கக்கூடாது அப்படின்னு தூக்கி வச்சுட்டேன். இப்போ ரீசெண்டாக தச்ச ப்ளவுஸ்களை தான் அடிக்கடி உடுக்கிற மாதிரியே இருக்குது. அது என்னமோ உடுத்த சரியே உடுத்த மாதிரியும் ஒரு ஃபீல் ஆகுது. உடுத்ததே உடுத்தாலும் பரவாயில்ல, ஆனால் ப்ளவுஸை மட்டும் பிரிக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும் இந்த சாரியை உடுக்கணும் அப்படிங்கிறதுல. இதே பிரித்துட்டோம் அப்படின்னா ஒரு அசால்ட் ஆயிரும், சரி நம்மளுக்கு தான் சேருது அப்படின்னு. அதனால் நல்ல நல்ல ப்ளவுஸ் அப்பப்போ எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன். என்ன செய்யுது, நான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலும் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. இது எனக்கு மட்டும் நடக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் லாஸ்ன்னு யோசிக்கிற எல்லாருக்குமே இந்த மாதிரி தடங்கள் தான் வரும். ஒன்று நம்ம எங்கேயாவது டூர் போவோம், இல்லை அப்படின்னா ஃபங்க்ஷன் வீடு வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் கடந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறது தான் ஒரு பெரிய சேலஞ்சே. நான் வெயிட் லாஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கொரோனா டைமில். அப்போ வந்து நம்ம வெளியில் எங்கேயும் போகிற மாதிரி இருக்காது, நம்மளே சமைச்சு சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு எக்ஸசைஸ் பண்ண டைம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இப்போ தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி ட்ரை பண்ணி தான் பார்ப்போமெண்ட்டு தான் பண்ணிகிட்டு இருக்கேன். கல்யாண வீட்டுக்கு போயிட்டு சொந்தக்காரங்க எல்லாருமே பார்த்துட்டு பொண்ணு மாப்பிளையும் ப்ளஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போயிட்டோம். அங்கே வந்து கறி குழம்பு, நான் ஆல்ரெடி முந்தின வீடியோலேயே சொல்லியிருந்தேன்ல ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊரில் வந்து கார்த்திகை அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க, எப்போவுமே கறி குழம்பு அது இருக்க தான் செய்யும். அதே மாதிரி தான் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஃபேவரட் வெத்தலை பாக்கு எல்லாமே எடுத்துகிட்டு அங்கேருந்து அப்படி வந்துட்டோம். வரும்போதே ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப டல்லாக இருந்தாங்க. என்ன அப்படின்ட்டு கேட்டேன். அவங்க வந்து இப்போ காசு ரொம்ப டைட்டாக இருக்குது, அதாவது சேலரி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரிலாம் டைட்டாக இருக்குது அப்படின்னு பேசிகிட்டே வந்தாங்க. அப்போ தான் நான் சேர்த்து வச்சுருக்க காசை எடுத்து கொடுக்கலான்னு வந்தேன். அதில் எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன்னு எனக்கு தெரியாது, அவங்களே எண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருக்க காசு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சமாக செலவுக்கு கொடுக்குறதுல அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கி கிட்டத்தட்ட நான் ஒரு 1 இயருக்கு மேலே நான் சேர்த்தேன். எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அதில் வந்து 50,500 ரூபா. நீங்கள் யாரெல்லாம் ஹஸ்பண்ட் இப்படி காசு சேர்த்து கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ கொடுத்துருக்கீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.